வணக்கம் மக்களே. நான் உங்கள் காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் ஸ்ரீராம் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம மிஸ்டர் நீயா நானா பிரேம் கூட ஒரு சின்ன உரையாடல் பண்ண போகிறோம். அது வந்து நடப்பு அரசியலை பற்றியும், உங்களுக்கு விருப்பமான தாவேகா அரசியல், அப்புறம் அதில் என்னென்ன நிகழ்வுகள் நடந்துகிட்ருக்கு, அதை பற்றிலாம் நம்ம இப்போ அவர்கிட்ட வந்து ஒரு ஒப்பீனியனை கேட்க போகிறோம். சாமானியனா ஒரு சாதாரண மக்கள் இதை பற்றி என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னு அவர் வாயில வந்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போயிடலாம். வணக்கம் பிரேம். உங்களை நீயா நானா பிரேம்னு கூப்பிட்றதுல எதுவும் தப்பு இல்லையே? கூப்பிடுங்க. சரி, இப்போது நீங்கள் ஒரு டிவிகே ஒரு அபிமானின்னு கூட சொல்லலாம். டிவிகே ஆதரவாளர் சொல்லக்கூடாது. டிவிகே அபிமானின்னு சொல்லலாம். விஜய் ஃபேன்னு சொல்லலாம். விஜய் ஃபேன்னு சொல்லலாம். ஃபேன் ஃபார் சிஎம்னு சொல்லலாமா? இப்போ விஜய் ஃபேன் சொல்லலாம். விஜய் ஃபேன்னு சொல்லலாம். சரி, ஓகே. இப்போ டிவிகேல வந்து இந்த ஆட்சேர்ப்பு ஒவ்வொரு சனிக்கிழமையும் வந்து ஆள் சேர்க்கணும் அப்படின்ற மாதிரி வாலண்டியராக அந்த வடிவேலு கூப்பிட்டு போய் மொட்டையடிப்பான்ல இப்போ ஒரு படத்தில், ரஜினி படம் ஒரு இதில் குசேலன் படத்தில் வந்து ரயில்வே ட்ராக்ல நிற்கிறவங்களை வந்து வாலண்டியராக கடத்திட்டு போய் மொட்டையடிச்சு விடுவார் சலூனில். அது மாதிரி இப்போ வாரம் ஆனால் சனி ஞாயிறில் வந்து ஆள் இணைப்புன்ற மாதிரி இந்த ஏடிஎம்கேல போய் வண்டி போட்டு கூப்பிட்டு வந்து இணைச்சிட்டு இருக்காங்க. அதுவும் தொண்டர்களை இணைச்சாலும் பரவாயில்ல, இங்க பெரிய பெரிய ஜாம்பவான்களான முன்னாள் மந்திரிகளையே இணைக்கிறாங்களே. இத பத்தி என்ன நீங்க நினைக்கிறீங்க? அதாவது வந்து தாவேகா வந்து ஆட்சி அமைக்கும்ன்றத வந்து யாருமே வந்து எதிர்பார்க்கல. மெஜாரிட்டி ஆஃப் மீடியாஸ் வந்து தே ஹவ் ஃபெயில்டு. தேசிய ஊடகங்கள், தமிழ்நாட்டின் முன்னிலை ஊடகங்கள், எந்த ஊடகங்களும் கணிக்கல. எந்த பெரிய இன்டலெக்சுவலும் வந்து அதை வந்து கணிக்கல. அதான் வந்து ஏன் பொதுவாக வந்து இந்த கணிப்பு தவறு எங்கேருந்து வருது? பெரிய பெரிய அரசியல் ஆளுமைகள், பெரிய பெரிய மீடியாக்கள், பெரிய பெரிய சிந்தனையாளர்கள், பேராசிரியர்கள் இவங்களே கணிக்க தவறுறாங்க. அப்படின்னா அதான் ராகுல் காந்தி ரீசெண்டாக ஒரு எலெக்ஷனில் டேவிட் கேமரூன் சொன்னார். டெமோக்ரஸி இஸ் நாட் அபவுட் வாட் யூ திங்க், இட் இஸ் அபவுட் வாட் யூ ஃபீல். இங்கே சிந்தனையாளர்களுக்கானது ஜனநாயகம் இல்லை, உணர்வாளர்களுக்கானது. சக மனிதனின் உணர்வு தான் ஜனநாயகத்தில் வெளிப்படும். ஸோ அப்படி பார்க்கும்போது கடந்த 30 வருஷமாக தமிழ்நாட்டு மக்களோட உணர்வில் ஒரு முக்கியமான சமயங்கள்லையும் கலந்துகிட்டு இருந்தவர் விஜய். கிட்டத்தட்ட இப்போ வந்து இந்தியாவோட பாப்புலேஷனில் ஒரு மீடியன் ஏஜ்ன்றது 29. 74 கோடி இந்தியர்கள் வந்து 29 வயசு கம்மியானவங்க. அந்த சராசரி வந்து தமிழ்நாட்டுக்கு ரொம்ப அதிகமாக பொருந்தும். அப்போ நம்ம 200 கோடி பாப்புலேஷன்ல வந்து கிட்டத்தட்ட 1/3 வந்து 40 crore பாப்புலேஷன். இல்லை, நம்ம 200 பக்கத்தில் போயிட்டு சைனாக்கு பக்கத்தில் இல்லை 148. சரி, 148னா அப்போ half ஆஃப் தி பாப்புலேஷன் இன்னைக்கு யூத்னு சொல்றீங்களா? half ஆஃப் த பாப்புலேஷன் வந்து என்னன்னா 29 வயசுக்கு கீழே. யூத்ன்றதை விட எல்லாம் சின்ன பசங்கன்னு சொல்லலாம். ஓகே, யங்ஸ்டர்ஸ். யூத்னா கூட வந்து 35-40 தான் யூத். 45 வரையுமே நீங்க யூத் இருக்கீங்களா? இப்போ விஜய் வந்து யூத் தானே, ஒரு யங் சிஎம் தானே. ஸோ அதனால இந்த 29 வயதுக்கு பாக்குறதுக்கு யங் சிஎம். ஆமா, 29 வயதுக்கு. ஏன்னா நீங்க உங்களுக்கு இது நேபாளோட சிஎம் அவங்க எங்க உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அவர் தான் எங்க 30 அரௌண்ட் 32 30 பிஎம். சாரி, நேபாளோட பிஎம். ஸோ அப்போ வந்து விஜய் வந்து இந்த 96ல பூவே உனக்காக வந்துச்சு. ஸோ அங்கேருந்து நீங்கள் ஒரு பாப்புலேஷன் சைஸ் மட்டும் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஓட்டர்ஸ் டர்ன் அவுட்டில் ஒரு தமிழ்நாட்டில் 100% வந்து எத்தனை கோடி ஓட்டு? 4.5 கோடியா? இப்போ எஸ்ஐஆருக்கு அப்புறம் வந்து 4 கோடி 90 அந்த ஓட்டு 5 லட்சம். அதில் கிட்டத்தட்ட வந்து 50% ப்ளஸ் வந்து 50+ வந்து எல்லாமே பூவே உனக்காக தான் ஃபர்ஸ்ட் பார்த்து வளர்ற ஒரு ஜென்ரேஷன். ரெண்டாவது வந்து என்னன்னா, இந்த நவீன பொருளாதார சீர்திருத்தத்துக்கு அப்புறம் இந்தியாவில் அரசியல் சீர்திருத்தம் இன்னும் பெருசாக வந்து நகரல. ஆனால் பொருளாதார சீர்திருத்தம் வந்து ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி, 35 வருஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சு. 90ஸ்ல நரசிம்மராவ் கவர்மெண்ட்ல மன்மோகன் சிங் இருக்கும்போது எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ் கொண்டு வந்தாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வந்து காங்கிரஸின் மூத்த தலைவர் திரு ப. சிதம்பரம், அது போல வந்து இந்தியாவில் இருக்க அந்த லிபரலைஸ்டு எக்கானமிக்குள்ளார கொண்டு போன இன்டலெக்சுவல்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும் விஜய் வந்து எந்த அளவுக்கு வந்து uprooted in cultural equations, uprooted in social psychology of the youth அப்படின்னு. ஏன்னா இந்த டிஷர்ட்டு, ஜீன்ஸ் பேண்ட்டு, கோட்டு இதெல்லாம் நார்மலைஸ் ஆகிற, ட்ரெண்டிங் ஆகிற அந்த டைமில் வந்து விஜய் ஆரம்ப கால படங்கள்லாம் வந்து ஒரு லவ் ஃபெயிலியர், அதுக்கப்புறமேட்டு வந்து அதோட ஹீரோயிசமே வந்து ஒரு ஹியூமர் கலந்த மேஸ்குலினிட்டி,
ஒரு ரிஜிட் மாஸ்குலினிட்டி கிடையாது. எம்ஜிஆர் டைம்ல வந்து என்னன்னா கத்தி எடுத்து சண்டை போடுற, ரொம்ப ஆவேசமா வந்து ரொம்ப துடிப்பான விஷயங்களை பேசுற அந்த மாதிரியான டைம். பாசம் அந்த மாதிரியான டைம் இல்லை அது ஆக்சுவலா. அதெல்லாமே வந்து எல்லாம் வந்து என்னன்னா சினிமா டிவி எல்லாம் நார்மலைஸ் ஆன டைம். டிவி ஒரு ஒரு வீட்டுக்கும் போற டைம். யங்ஸ்டர்ஸ் வந்து என்னன்னா அதாவது வந்து சிட்டிஸ் நோக்கி அர்பன் மொபிலைசேஷன், நகர்மயமாதல். எக்கானமில வந்து என்ன சர்வீஸ் செக்டர் வந்து பெரிய அளவுல வந்து டிராஸ்டிக்கா வந்து சொல்ற அந்த பூபே உணவுக்காக பார்த்த ஜென்ரேஷன் எல்லாமே சிட்டிக்குள்ள வந்து வேலை செஞ்சு ஒவ்வொருத்தருமே 1 லட்சம் சம்பளம் வாங்கக்கூடிய இடத்துக்கு வர்றாங்க. சிட்டிக்குள்ள வந்து வேலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. சொந்த கால நிக்கக்கூடிய தருணங்கள் அந்த அதாவது சமூக உளவியல்ல அரசியல் பொருளாதாரம் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவாங்க. எப்பயுமே வந்து சோஷியோ எக்கனாமிக்ஸ்னுவாங்க, அதாவது வந்து சமூக பொருளாதாரம்னுவாங்க, பொலிட்டிக்கல் எக்கானமின்னுவாங்க, அரசியல் பொருளாதாரம் அப்படின்வாங்க. ஜென்ரலாக வந்து இது எல்லாமே வந்து மக்களை வந்து நேரடியாக தாக்குற, மக்களை நேரடியாக வந்து அவங்களோட தலைவிதியை, வாழ்வியலை தீர்மானிக்கின்ற சொற்றொடர். இந்த மாதிரியான ஒரு பெரிய சேஞ்ச் வந்து இந்தியாவில் வந்து இண்டிபெண்டன்ஸுக்கு அப்புறம் பொலிட்டிக்கல் எக்கானமிக் ஃபேக்டர் வந்து 90ஸ்க்கு அப்புறம் தான் டிராஸ்டிக்காக சேஞ்ச் ஆயிடுச்சு. அது வந்து இவங்களால் 90ஸ்க்கு அப்புறம் தான் வந்து வளர்ந்தோம், அதுக்கு முன்னாடி இல்லைன்னு இல்லை. அதுக்கு முன்னாடி போடப்பட்ட விதைகள், பள்ளி கல்வியாக இருக்கட்டும், இல்ல வந்து ரோட் டிரான்ஸ்போர்ட் மொபிலிட்டியா இருக்கட்டும், அக்ரேரியன் செக்டர்ல இருந்து இண்டஸ்ட்ரியலைஸ். திராவிட கட்சி தான் அதுல முதன்மையா இருக்கு. தமிழ்நாடு ஃபுல்லா ரோடு சேர்த்தது, அது இல்ல கரண்ட் சேர்த்தது. காமராஜருக்கு முன்னாடி நீதி கட்சி, அதுக்கு முன்னாடி வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1919 ஒரு கண்டினியூஸ் கான்ஸ்டிடியூஷனல் ரெவல்யூஷன். அதுல இந்தியன் இண்டிபெண்டன்ஸுக்கு அப்புறம் வந்து நேரு வந்து ஒரு பெரிய முயற்சி எடுக்கிறாரு பள்ளி கல்விக்கு. அப்புறம் வந்து இதெல்லாம் வந்து ஒரு பெரிய வரலாற்று பின்னணி. இப்போ பள்ளி கல்வின்றதே இல்லாம இருந்த ஒரு கை நாட்டா இருந்த இந்தியாவை பள்ளி கல்விக்குள்ளார கொண்டு வந்து அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரி நோக்கி போகணும். இண்டஸ்ட்ரியை நோக்கி போகும்போது இந்தியாவால் வந்து மற்ற உலக அரசியலை வந்து சரியா கையாள முடியாத அளவுக்கு தான் இங்கே நிலைமை இருந்துச்சு. ஸோ அதனால இண்டஸ்ட்ரியில நமக்கு தேவையானது பண்ணிக்கிறது இன்னைக்கு வரைக்கும் முடியல. ஸோ சடனா இப்போ இது என்னதான் பண்றது இவ்வளவு பெரிய பாப்புலேஷனுக்கு? மேக் இன் இந்தியான்னு வச்சிருக்காங்களே. அந்த அல்ல, நான் சொல்றது 90ஸ்ல வந்த குழப்பம். 90ஸ்ல வந்து சடனா இது எதையாவது ஒன்று பண்ணி ஆகணும் அப்படின்றப்பதான் வந்து என்ன சுச்சுவேஷன் வருது அப்படின்னா எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ் வருது, பொருளாதார சீர்திருத்தம். ஆமா, அது 90ஸ்ல எப்படின்னா, அதாவது இது அதுக்கு முன்னாடி வந்து சாமானிய மிடில் கிளாஸோ லோயர் மிடில் கிளாஸோ வந்து ஒரு பேங்க் லோன் அப்ரோச்சே பண்ண முடியாது. ஒரு 2 வீலர் வாங்க கூட பேங்க் லோன் அப்ரோச் பண்ண முடியாது. அப்புறமா காங்கிரஸ் கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்னா, எல்லாருக்குமே லோன் கொடு, சாமானிய மக்களுக்கு லோன் கொடு அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி டயத்துல இருந்து எங்க அப்பாலாம் வந்து எம்ஐடி வந்து ஒரு 8000 ரூபாய்க்கு வாங்கியிருப்பாருன்னு நினைக்கிறேன், லோன்ல வாங்கியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ எங்க வீட்டுக்கு ஒரு பைக் வரும்போது அது வந்து ஒரு பெரிய ரெவல்யூஷனா இருந்துச்சு எங்களுக்குலாம். அடுத்த கட்டத்துக்கு போற மாதிரி இந்த இதுல சொல்லியிருப்பாங்களே, மெய்யழகன் படத்துல கூட ஒரு சைக்கிள் கிடைச்சது அவர்கிட்ட சொல்லியிருப்பாரு. ஒரு சைக்கிள் நீங்க கொடுத்தீங்க, வேணான்னு எனக்கு கொடுத்தீங்க, அதுக்கப்புறம் தான் எங்க குடும்பத்தோட எக்கனாமியே டெவலப் ஆச்சு அப்படின்ற மாதிரி. ஸோ காங்கிரஸ் அப்படிதான் கொண்டு வந்துச்சு. அதாவது நீங்க வந்து ஏர்னிங் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணா முதல் நீங்க வந்து லோன் வாங்கிட்டீங்கன்னா லோன் கொடுக்க ஆரம்பிச்சது, சாமானிய மக்களுக்கே லோன் கொடுக்க ஆரம்பிச்சது. அதுதான் 90ஸோட எக்கனாமிக் ரிஃபார்ம்ல அதுதான் பேஸ் மெயினா இருந்தது. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா சாதாரண அது பணக்காரர்கள் மட்டும்தான், கோட்டு சூட்டு போட்டவன் கார்ல போறவங்க மட்டும்தான் வந்து இந்திய வங்கிகள்ல லோன் வாங்க முடியும். நம்ம சாதாரண மனுஷன் போய் லோன் வாங்க முடியாது. ஸோ இப்போ அந்த கேபிட்டல் ஃபார்முலேஷன் வந்து அந்த டைம்ல வந்து நடந்துச்சு. அதாவது வந்து டெமோக்ராட்டிக் கேபிட்டல்னா வந்து ஒரு பலதரப்பட்ட அடுக்குகளுக்கு, சமூக அடுக்குகளுக்கு கேபிட்டல் ஃப்ளோ வந்து ஆரம்பிச்சது. அதாவது லிபரலைஸ்டு எக்கானமியில் அது ஆரம்பிக்கும். அது ஆரம்பிக்கிற டைமில் விஜய் வந்து மாஸ் ஹீரோவாக டெவலப் ஆகுறாரு. அது எப்படின்னா வந்து பூராமே வந்து லவ் சப்ஜெக்ட், எல்லாமே வந்து அரசியல் சப்ஜெக்ட் கிடையாது. ஆக்சுவலாக லவ் தான் பெரிய பாலிடிக்ஸ். அதில் ஆரம்பிச்சிருக்காரு. இது புதுசா இருக்குங்க. லவ் தான் இருக்கிறதுல மிகப்பெரிய பாலிடிக்ஸ். ஏன்னா பூவே லவ் டுடேன்னு ஒரு படம் இருக்கு, விஜயோட மூவி இருக்கு. அது வந்து என்னன்னா இன்னைக்கு வரைக்கும் என்ன அப்பீல் ஆகும் அப்படின்னா, யூத்துக்கு என்ன அப்பீல் ஆகும் அப்படின்னா, ஒரு பொண்ணு பின்னாடியோ இல்லை ஒன் சைடு லவ்ன்றது ஒரு பெரிய ஃபினாமினா. எந்த ஏஜ்லையுமே அது ஒரு பெரிய ஃபினாமினா. இந்த சமூகத்தில் வந்து லவ்ன்றது வந்து ஈஸியாக ஜெயிக்காது. பொருளாதாரம் ஃபர்ஸ்ட்டு வந்து அதான் அந்த இது வந்து சமூக பிரச்சனைகள் அதில் இருக்குது, பொருளாதார பிரச்சனைகள் இருக்குது, மற்ற பிரச்சனைகள்லாம் ஒரு கேரக்டரைசேஷன், அதாவது வந்து ஒரு டைமென்ஷன் அதில் இருக்குது. நிறைய டைமென்ஷன் இருக்குது அதில், உள்ளெல்லாம் ரொம்ப டீப்பாக நம்ம போக முடியாதுன்னு வைங்களேன். சரி, நீங்கள் ஷார்ட்டாக வாங்க. அப்போ ஏங்க ஏடிஎம்கேலேருந்து இப்போ எங்கே ஆள் சேர்ந்துட்டு இருக்காங்கன்னு நான் கேள்வி கேட்டேன். நீங்கள்